நாளும் கிழமையும் பார்த்து நல்ல மங்களகரமாக இருந்த வீடு மீனா. இவ என்னைக்கு காலடி எடுத்து வச்சாலும் எல்லாத்தையும் தலைகீழாக மாற்றிட்டா. கூட சேர்ந்து என் பையனையும் மாற்றிட்டா. வெளியே இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா நீ 4 பேர் மதிப்பாங்களா? கிளம்ப தெரியாமல் சாப்பிட்ருப்பான்னு நினைக்கிற வசந்தாக்கா. விடுங்க, இதையே ஒரு பிரச்சனை பண்ணாட்டி பொறுமையாக எடுத்து சொன்னீங்கன்னா கேட்க போகிறா. இவெல்லாம் பொறுமையாக பேசுனா கேட்குற ஆளா மீனா? இவளை பற்றி தெரிஞ்ச நீ எனக்கு இப்படி அட்வைஸ் பண்ணுற. இது என் மகன்கிட்ட பேசினா தான் மீனா இதுக்கு ஒரு வழி கிடைக்கும். இவகிட்டையில பேசுறது எறும்பு மட்டும் மேலே மழை பெஞ்ச மாதிரி காதலே வாங்க மாட்டா. இது உங்கள் மகன்கிட்ட போய் சொல்லி ஏதாவது புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே சண்டையாயிர போகுது வசந்தாக்கா. எதுனாலும் நீங்களே நேரடியாக பேசிடுங்க. ஆமாம், நான் சொன்னோன்னையுமே இவன் அப்படி வரிஞ்சு கட்டிட்டு பொண்டாட்டிட்டு சண்டைக்கு போயிடுவான். ஏன் மீனா, அப்படியெல்லாம் கேட்குற மாதிரி இருந்தா இந்த ஊர் மாடு இப்படியே ஊர்மையுமா? ஒரு நாள் வீடடங்கி உட்காந்து நீ பார்த்துருக்கிறியா? இவன் சரியில்லை மீனா. நம்ம வீட்டுக்கு வந்தவளெல்லாம் சொல்லக்கூடாது. நான் பெத்தது சரியில்லை. அவன் கரெக்டாக இருக்கிற மாதிரி இருந்தால் இவன் அடங்கி உடங்கி வீட்டில் உட்காருவா. ஆளுதான் வசந்தாக்கா நெடுன்னு வளர்ந்துருக்குறா. மற்றபடி இன்னும் பக்குவமே வரல. சின்ன வயசு வேற. அதெல்லாம் வயசு வர வர சரியாயிரும், விடுங்க. பழக்க வழக்கம் சரியில்லை. சேர்ற ஆளெல்லாம் பார்த்தியா? இந்த சுந்தரி என்னைக்காவது வீட்டில் சோறு குழம்பாக்கி நீ பார்த்துருக்கிறியா மீனா? இவளுகளோட எல்லாம் சேர்ந்துட்டு சுற்றுனா அப்போ அந்த புத்தி தானே வரும். நண்டு சிண்டா இருக்கும்போதுலேருந்து நம்ம கண்ணு முன்னாலேயே வளர்ந்த பிள்ளைங்க வசந்தாக்கா. சீப்பூன்னு விரட்டவா முடியும்? விடுங்க, கொஞ்ச நாள் போச்சுன்னா எல்லாம் தன்னால் சரியாகும். சரிக்கா, நான் வரேன். சரி மீனா. எதுக்கால அந்த ஊர் மாடை பார்த்தேன்னா கொஞ்சம் வீட்டு பக்கம் வர சொல்லு மீனா. காலையில் எந்திரிச்சொன்னையுமே போனவ வீட்டில் எல்லா வேலையும் அப்படியே கிடக்குது. பார்த்தா நான் சத்தம் போட்டேன்னு சொல்லி வர சொல்லு. சரிக்கா, நான் சொல்கிறேன். ஊருக்குள்ள நம்மளை தவிர மற்ற எல்லா பொம்பளையும் வேலைக்கு போறாங்க போல. பேசாம நம்மளும் ஏதாவது ஒரு வேலைக்கு போய் சேர்ந்துட வேண்டியதான். கையில 10 ரூபா காசு இல்லாம மண்டையில பிக்குது. பேசாம இவங்கள்ட்டயே கேட்டு பார்ப்போமா, என்ன வேலை ஏதுன்னு கேட்டு சேர்ந்துடலாம். அதுதான் கரெக்டு. இந்த மண்டை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குது. குச்சியா? யாரு? பார்க்க கிரிஜக்கா மாதிரி தெரியுது. கிரிஜக்கா தான் நினைக்கிறேன். கூப்பிட்டு பார்ப்போம். கிரிஜக்கா, கிரிஜாக்கோ, ஏக்கா திரும்பி பாருக்கா. கிரிஜாக்கா, இன்னும் கூப்பிட அந்த பொம்பளை திரும்பி பார்க்காம போயிட்டே இருக்குது. காது கேட்குதா இல்லை கேட்காத மாதிரி நடிக்குதா? யாருக்குமே நல்லபடியா பேர் சொல்லி கூப்பிட்டா பிடிக்காது. இப்போ ஒரே வாரத்தில் எப்படி திரும்பி பார்க்குதுன்னு மட்டும் பாரு. ஏ பரட்ட, தேவடியாவா? என்னை பரட்டன்னு கூப்பிடுறவா? அக்கா கோவப்படாதக்கா, நான் தான் கூப்பிட்டேன். 4 வாட்டி உன் பேரை சொல்லி கூப்பிட்டு பார்த்தேன், நீ திரும்பவே இல்லையா? அதனாலதான் ஒரு வாட்டி பரட்டேன்னு கூப்பிடலாமேன்னு கூப்பிட்டு பார்த்தேன். ஒரே வாட்டியில திரும்பிட்டக்கா நீ. மண்ணு வெட்டி எடுத்து மண்டை பிளந்து போடுவோம் பார்த்துக்க. 4 வாட்டி கூப்பிட்டு திரும்பாட்டி நீ பரட்டான்னு கூப்பிடுவியா? வா வயசுனா 1.5 வயசுனடி. அக்கா சரி விடுக்கா, கோவப்படாதுக்கா. மம்முட்டி முதல்ல கீழே போடுக்கா. நான் வேலைக்கு போகலான்னு முடிவு பண்ணியிருக்கிற கிரிஜாக்கா. அதுதான் என்ன வேலை ஏது வேலை, உங்க கூடயே சேர்ந்து வேலைக்கு வரலான்னு பார்க்கறதுக்கு தான் கூப்பிட்ட, விசாரிக்கிறதுக்கு. அடே அப்பா, மம்முட்டியும் மண்ணு சட்டியும் தூக்கிட்டு வந்துட்டீனா அந்த களையெல்லாம் அறுத்து தள்ளிடுவா. கிரிஜாக்கா, அதெல்லாம் நல்லா வேலை செய்வோம்க்கா. நான் மாதிரி இல்ல. எங்க மாமியார்கிட்ட வேணா கேட்டு பாருங்க. உங்க மாமியா தானே காலையிலிருந்து ஊரே தொலாவிட்டா. போனா உனக்கு இருக்குது வீட்டுல வேலை. முதல்ல போய் வீட்டுல இருக்கிற வேலையை பாரு, அதுக்கப்புறம் வேலைக்கு வருவியம்மா. ஐயோ, மறந்தே போச்சுக்கா. காலையில வந்தது, வீட்டு ஞாபகமே இல்ல. முதல்ல போய் என்ன ஏதுன்னு பாக்கணும். ரொம்ப லட்சணமான பொம்பளை தான். நல்லா இருக்குது பதில். வீட்டில் அடங்கி உடங்கி உட்கார்ந்தம்மா, ஏதாவது சமைச்சு கொடுத்தம்மா, குடும்பத்தை பார்த்தம்மாங்கிறதே கிடையாது. என்ன பொம்பளைகளோ. சரிக்கா, நான் வரேன். நான் முதல்ல போய் என்ன ஏதுன்னு பாக்குறேன் வீட்டுல. கிளம்பு முதல்ல. பரட்ட கையில மம்முட்டி வச்சுட்டு என்ன மிரட்டுது. இதுக்கு ஒரு நாள் நான் வச்சுக்கிறேன். இப்போ மட்டும் என்ன மரியாதையா பேசிட்டு போறா. இனிமே இவளுகிட்ட பேசும்போது கையில கத்தியும் கடப்பாறையும் வச்சுக்கணும். அதுக்கு இருக்கிற மரியாதை கூட நமக்கு கிடையாது. இருக்கட்டும், இன்னொரு வாட்டி பரட்ட கரெக்டான்னு கூப்பிட்டோம் மம்முட்டி எடுத்து வாயிலேயே வெட்டுறேன். குழம்பு கொண்டே கொடுத்ததுக்கு இந்த அம்மா என்ன இந்த பேச்சு பேசுது? எப்படிதான் இந்த வளரெல்லாம் அவங்க மாமியார்ட்ட சமாளிக்கிறாளாம்மா? நம்மளால எல்லாம் கையாளாகாது. இவனு குழம்பு சட்டியோட வர்றா. இது அம்மா வீட்டுக்கு கொடுத்துட்ட குழம்பு இல்ல, கொண்டு போனது அப்படியே கொண்டு வர்றா. ஏ சுந்தரி, உங்ககிட்ட காலையில கொடுத்துட்ட குழம்பு தானே? என் புள்ள நல்லா சாப்பிடுன்னு சொல்லி தானே கொடுத்துட்டேன். உங்ககிட்ட ஒரு சின்ன ஹெல்ப் தானே கேட்டேன். ஏன் சுந்தரி இன்னும் வீட்டுல குழம்பு கொடுக்காம இருக்க? என் புள்ள அங்க சாப்பிடாம இருப்பால்ல.
அடியே நெட்டக்காளி, ஃப்ரெண்டுன்னு பார்க்குறேன், இல்லைன்னு வச்சுக்கோ குழம்பு எடுத்து அப்படியே மூஞ்சி மேலே ஊற்றி விட்டுருவேன். ஏண்டி என்னை கண்டா உங்களுக்கெல்லாம் இலக்க நாட்டமா? குழம்பு கொண்டு போய் கொடுத்தா உங்கள் மாமியார் என்னமோ என்னை அப்படி பேசுது, குழம்பு கொடுக்காம வந்தா நீ என்னமோ என்னை இப்படி பேசுற. என்னடி நினச்சிட்டு இருக்கிறீங்க நீய? எங்க மாமியாரா? எங்க மாமியார் எதுக்குடி உன்னை திட்டுச்சு? 4 கிழமை பார்க்காம மீன் குழம்பு கொண்டு போயிட்டு நம்ம வீட்டுக்கு, இனிமே 4 கிழமை பார்க்காம இப்படியெல்லாம் கொண்டு வராதன்னு சொல்லி எல்லாத்துக்கு முன்னாடி என்னை அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சி விட்டுருச்சு வளரு. அப்படியா? இதையே நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லல? அப்பவே என்கிட்ட வந்து சொல்லியிருக்கலாம்ல. அடி நீ எங்கடி போய் தொலைஞ்ச? எத்தனை நேரமும் நீ தொலை வருது? அது நான் ஒரு வேலை விஷயமா விசாரிக்க போயிருந்தேன் சுந்தரி, அதனாலதான் லேட் ஆகி போச்சு. சரி நீ குழம்பு கொண்டா, நம்ம என்ன ஏதுன்னு கேக்குறேன். நான் என்ன கிழமை என்ன திங்கணுங்கிறத நான் தான் முடிவு பண்ணணும், இவங்க எப்படி முடிவு பண்ணுவாங்க? இன்னைக்கு போய் 2ல் 1 பாத்துறேன். இவங்க மாமியார்ட்ட திட்டு வாங்கினாலும் குழம்பு நம்ம வீட்டுக்காச்சே நினச்சி கொஞ்சம் சந்தோஷமா இருந்தேன், அதை இங்கே எடுத்து விட்டாளா? சரி வளரு, நான் அப்படியே வீட்டுக்கு போகிறேன், நீ போய் என்ன ஏதுன்னு பாரு. இதான் ஜாக்குன்னு அப்படியே மொத்த குழம்பையும் தூக்கிட்டு போறா. யாருகிட்ட? இந்த மலமாட்டையெல்லாம் கட்டி கூட்டிட்டு வந்ததுக்கு இவன் ஜிவனே இருந்திருக்கலாம். இவளுக்கு கொஞ்சமாவது நெஞ்சில ஈரம் இருக்குதா? ஒரு வயசான வீட்டில் அத்தனை வேலை இழுத்து போட்டு பாப்பாளேன்னு கொஞ்சமாவது இருக்குதா? இன்னைக்கு வரட்டும். அத்தை, இப்ப எதுக்கு எல்லா பாத்திரத்தையும் போட்டு உடைச்சிட்டு இருக்கீங்க? வாமா மகாராணி, உனக்காகவே தன்னார காத்துட்டு இருந்தேன். கையில் என்ன? மீன் குழம்பு. யாரை கேட்டு நீ இப்போ இதை வீட்டுக்குள்ள கொண்டு வந்த? குழம்பு கொண்டு வர்றதுக்கு எல்லாமா உங்கள்கிட்ட பர்மிஷன் வாங்கணும்? இப்படி செவ்வாய்க்கிழமை எதுவுமா மீனை கொண்டு வந்திருக்கிறியே, அதுவும் பிச்சை எடுத்துட்டு வந்த மீனை வீட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்கிறியே, உனக்கெல்லாம் கொஞ்சமாவது அறிவு இருக்குதா? நான் பிச்சை எடுத்துட்டு வந்ததை பாத்தீங்களா? நான் என்ன கிழமை வேணா என்ன வேணா சாப்பிடுவேன், அதையே நீங்க தடுக்கிறீங்க. அதையெல்லாம் யாரும் கேள்வி கேட்க கூடாது. அப்படிங்களா மகாராணி? இந்த வீட்டுக்குள்ள 4 கிழமையெல்லாம் பார்த்து சுத்தபத்தமாக இருக்கிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் இங்கே இருக்கணும். அப்படி இருக்கிறக்கு இஷ்டம் இல்லாதவங்களாம் அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்பி போங்க. அத நீங்க சொல்லாதீங்க, என் புருஷன் வந்து சொல்லட்டும், அதுக்கப்புறம் என்ன ஏதுங்கிறத நான் முடிவு பண்ணிக்கிறேன். அவன் என்னடி சொல்றது? அவனை பெத்தவன் நான் சொல்றேன். என் மகன் என் பேச்சத்தான் கேட்பான். இன்னைக்கு வரட்டும், கிளப்பி விடுறனா இல்லையான்னு பாரு உன்னை உங்க அம்மா வீட்டுக்கு. பார்க்கலாம் பார்க்கலாம், வரட்டும் வரட்டும். ஊர் மாடு, சொல்ல சொல்ல கேட்காம கொண்டு போய் அடுப்படியில வைக்கிற, மரியாதைக்கு அதை எடுத்துட்டு போய் தூர வீசிரு. ஆமா, தூர வீசுறதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த குழம்ப வாங்கிட்டு வந்தாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்க எடுத்து சாப்பிடுங்க, வேண்டான்னா விட்டுருங்க. என்னை வந்து அதை இதையும் சொல்லாதீங்க. எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை தான் நான் சாப்பிடுவேன். அத்தனையும் திமிரு, உடம்பு முழுக்க திமிரு. என்ன? இல்ல, குழம்ப தூக்கி வீசிட்டீங்களான்னு பார்த்தேன். சீ, இந்த பொம்பளை குழம்பு தூக்கி வீசினாலும் வீசிரும். வேலையை சோத்தை போட்டு தின்றணும்.